ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நெக்ஸ்ட் ஷெடியூலுக்கு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி சொன்னாங்க, நேத்தன் சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா நான் எனக்கு பயங்கர ஷாக்கு. ஃபர்ஸ்ட் ஹோமியோ டேப்லெட் எடுத்துருந்தாரு. நான் சொன்னேன் ஹோமியோ பார்க்காதீங்க, ரொம்ப பெயின் அதிகமாக இருக்குன்றதுனா நீங்கள் சொல்றீங்கன்னா நீங்கள் போய்ட்டு இதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகேன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்களும் கரெக்டாக வெளியில் வரோம். அவரும் இது மாதிரி ஒரு விஷயன்றதை கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு வாய்ஸ் நோட் தான் போட்டேன். சார் எப்படி இருக்கீங்க, நான் உங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னப்போ தான் அவர் வந்து இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஒரு நாள் காரில் ஷார்ட் முடிச்சுட்டு எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது ஐயோ டேப்லெட் மறந்துட்டேன் அப்படின்ட்டு எடுத்தாருன்னா இவ்வளோ பெரிய பாக்ஸ் ஓப்பன் பண்ணாரு. என்ன சார் இவ்வளோ டேப்லெட் போடுறீங்க அப்படின்னா அவரே சொல்லிட்டாரு, எங்கள் அப்பா வந்து கடைசி வரைக்குமே இருக்கும்போது வரைக்குமே டேப்லெட்ஸ் எல்லாம் பெருசாக தொட்டதில்லை, பட் பாருங்க நம்ம இந்த வயசுல இவ்வளோ டேப்லெட்ஸ்லாம் போடுற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நான் சொன்னேன். நான் ஒன்றும் லட்சமாக பேசி ஹோமியோ தான் அடிக்கிறீங்க, கொஞ்சம் சேஃப்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேனேஜர் வந்து என்கிட்ட ரெகுலராக வந்து சார் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு வந்துடுறான், சார் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு வந்துடுறான். ஸோ ஈவினிங் முடிஞ்சிருச்சுன்னா போயிட்டு அந்த மாதிரி வயிறு வலிக்குதுன்னு சொல்றாருன்னா எனக்கு இது ரெகுலராக வரும்போது தான் நான் கூப்பிட்டு கேட்டேன், என்ன சார் ஆச்சு, என்ன ப்ராப்ளமா, ஏன் வயிறு வலிக்குதுன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கீங்க, போய் செக் பண்ணிங்களான்னு கேட்டேன். ஸோ நான் 3 மந்த்ஸ்ல வந்துடுவேன் சார், எனக்கு என் கேரக்டர் யாரும் மாத்திராதுங்க, நான் வந்துடுறேன், நம்ம பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா ஹாப்பியா ஒரு வாய்ஸ் நோட் போட்டாரு. 2 மந்த்ஸ்ல வந்து நான் இவ்வளோ கேஜிஸ் குறைஞ்சிட்டேன் சார், நான் ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்கேன் எனக்கு. சார் இப்போ நேத்தன் அவர்கள் வந்து சின்னத்தல்ல வந்து இல்லாத ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். உங்களுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு சார்? ஏன்னா அவருடைய ஏக்கிருக்கீங்க அவரை. நான் அவரை வச்சு என் கூட நான் அவரை டைரக்ட் பண்ணது பொன்னின்ற ஒரு சீரியல்ல தான் அவரை டைரக்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணும்போது அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் பர்சனலாக நாங்கள் வந்து ஒர்க் பண்ணது பொன்னி சீரியலில் தான். நான் அந்த சீரியலில் தான் அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக நானும் அவரும் பர்சனலாக நிறைய பேசிக்கிட்டதும் பொன்னி சீரியலில் தான். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் மீட் பண்ணிட்டு ஹாய் பை ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தோம். பொன்னி சீரியலில் வரும்போது ஒரு நல்ல கைண்ட் பர்சன் அவர். சீரியலையும் சரி நடிக்க வரும்போதும் சரி அந்த கேரக்டர் அந்த நம்ம பேசி ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே அதை நல்லா உள்வாங்கிட்டு ப்ராம்ப்டிங் எடுக்க மாட்டார். மெயினாக என்னவா இருந்தாலும் எனக்கு சொல்லிடுங்க, சீன் பேப்பர் கொடுத்துருங்க, நான் ப்ராம்ப்ட் எடுக்காமல் பேசுகிறேன் அப்படின்னு. நீங்கள் என்ன சேஞ்சஸ் சொன்னீங்கனாலும் சரி, நடிக்கிறதுக்கு என்ன விதமான சேலஞ்சிங்கான ஒரு ஷார்ட்டாக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட என்ன சொன்னீங்கனாலும் ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு. ப்ளஸ் அவரோட இன்புட்ஸ் நிறைய கொடுப்பாரு. அது எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப அவரை டைரக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ப்ளஸ் எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட்ன்றது நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செய்யறது பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. அது மாதிரி நான் அவர்கிட்ட வந்து ரொம்ப உரிமையாகவும் பேசுகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துச்சு எனக்கும் அவருக்கும். எனக்கு அவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு 3 மந்த்ஸாக இருக்குதுன்றது என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியல. பிகாஸ் நான் பொன்னி சீரியலில் விட்டு வந்ததுக்கப்புறம் கரெக்டாக அந்த மந்த் தான் லாஸ்ட். நான் அவர் டைரக்ட் பண்ணிட்டு அவர் அந்த மந்த் ஷெடியூல் முடியுது. அதுக்கு அடுத்த மாதம் நாங்கள் வெளியில் வரோம். அவரும் அந்த ஷெடியூல்லேருந்து வரல. ஸோ லாஸ்ட்டாக என்கிட்ட நடிச்சிட்டு போனார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நெக்ஸ்ட் ஷெடியூலுக்கு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி சொன்னாங்க, நேத்தன் சாருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா நான் எனக்கு பயங்கர ஷாக்கு ஃபர்ஸ்ட்டு. இந்த பிகாஸ் அவர் ஸ்பாட்ல சொல்லியிருக்காரு எனக்கு இந்த வயிறு வலிக்குது அப்படின்ற மாதிரிலாம் முன்னாடி சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன் நீங்கள் ஹோமியோ டேப்லெட் எடுத்துருந்தாரு. நான் சொன்னேன் ஹோமியோ பார்க்காதீங்க, ரொம்ப பெயின் அதிகமாக இருக்குன்றதுனா நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் போய்ட்டு இதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகேன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்களும் கரெக்டாக வெளியில் வரோம். அவரும் இது மாதிரி ஒரு விஷயன்றதை கேள்விப்பட்டேன். ஸோ அப்புறம் அவருக்கு நான் ஃபோன் ட்ரை பண்ணால் அவர் பேசல. பிகாஸ் அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், எல்லாருமே இதை ஃபோன் பண்ணி கேட்பாங்கன்றது எனக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் டைம் எடுக்காத போதே நான் ஜஸ்ட் விட்டுட்டு சார் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் அவர் அப்படின்றதுனால கொஞ்ச நாள் கேப்பை நான் பேசல. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு வாய்ஸ் நோட் தான் போட்டேன். சார் எப்படி இருக்கீங்க, நான் உங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னப்போ தான் அவர் வந்து இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அவர் அந்த வாய்ஸ்லேயே ரொம்ப ஒரு மாதிரி தழுதழுத்தார். எனக்கு அது கேட்டமே எனக்கு ஒரு மாதிரி போயிடுச்சு. என்ன சொன்னார் சார் ஃபர்ஸ்ட்? இந்த மாதிரி எனக்கு கேன்சர்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க சார், இது எனக்கே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பிகாஸ் நாங்கள் ஷார்ட்டில் அந்த கார் ட்ராவல் ஷார்ட்ஸ்லாம் போகும்போது டேப்லெட்ஸ் நிறைய வச்சுருப்பாப்புல கையில். அவர் அந்த பேசிக்காக எடுக்குது எங்களுக்கு தெரியாது அவர் டேப்லெட்ஸ் எடுக்கிறதுலாம். ஒரு நாள் காரில் ஷார்ட் முடிச்சுட்டு எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது ஐயோ டேப்லெட் மறந்துட்டேன் அப்படின்ட்டு எடுத்தாருன்னா இவ்வளோ பெரிய பாக்ஸ் ஓப்பன் பண்ணார். என்ன சார் இவ்வளோ டேப்லெட் போடுறீங்க அப்படின்னா அவரே சொல்லிட்டாரு, எங்கள் அப்பா வந்து கடைசி வரைக்குமே இருக்கும்போது வரைக்குமே டேப்லெட்ஸ் எல்லாம் பெருசாக தொட்டதில்லை, பட் பாருங்க நம்ம இந்த வயசுல இவ்வளோ டேப்லெட்ஸ்லாம் போடுற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் நான் ஒன்றும் லட்சமாக பேசி ஹோமியோ தான் அடிக்கிறீங்க, கொஞ்சம் சேஃப்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். பட் அது லேட்டராக இவ்வளோ பெரிய இஷ்யூன்றது யாருமே சுத்தமாக கெஸ் பண்ணல. பட் அவர் நேற்று சடனாக இது மாதிரி எடுத்து நான் இங்கே இல்லையும் லொக்கேஷன் பார்க்கறதுக்கு நாங்கள் கொடைக்கானல் போயிருந்தோம். ஸோ இங்கே இல்லை அவர், இல்லைன்னா அங்கே போயிருப்பேன். என்னாலே அங்கே போக முடியாதனால எனக்கு அந்த கால் வந்தோடனே என்னால் அது அக்செப்டே பண்ணிக்க முடியல. கொஞ்ச நேரம் என்னாச்சு இப்போ தானே பேசினாரு, லாஸ்ட் வீக் தானே பேசினாருன்ற மாதிரி இருந்துச்சு. பட் இது உண்மையாலேயே ஒரு ரொம்ப பெரிய இழப்பு. நான் அவர் கூட பழகிருந்த காலம் ஒரு 1.5 year 2 years தான் இருந்திருக்கும்.
பட் அந்த 2 இயர்ஸுமே அவர் ஒரு நல்ல பர்சன், நல்ல கைண்ட் ஹார்ட்டட். அவர் ரொம்ப ஒருத்தரை பிடிச்சிச்சுன்னா அவர் வந்து வீட்டிலேருந்து தனியாக சமைச்சு கொண்டு வந்து எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. ஸோ அவர் எனக்கு ஸ்பெஷலாக நிறைய சமைச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் நான் அவர் கையில் சாப்பிட்ருக்கேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் உண்மையிலே ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அது கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு அவர் நான் இப்போ போய் நேரில் போய் நேற்று நான் பார்த்துருந்தாலும் என்னால் அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவருடைய நண்பர் வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாரு. ஃபினான்ஷியல் நிறைய ஸ்ட்ரகிள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ ஓரளவுக்கு செட் ஆகி போகிற நேரத்தில் வந்து இப்படி நடந்துச்சு. ஃபினான்ஷியல் உண்மையாக ஸ்ட்ரகிள். ஃபினான்ஷியல் விஷயம் எங்ககிட்ட இது வரைக்கும் அதை பற்றி எதுவுமே பேசினதில்லை ஆக்சுவலாக. அவர் கூட ஒரு நம்பர் வருவார், அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நினைக்கிறேன். அவர் ஸ்பாட்டுக்குலாம் வந்திருக்காரு. அவர் இன்ட்ரோ பண்ணுவார். அவரும் சமைச்சார், என் ஃப்ரெண்டு சமைச்சாருன்னு சொல்லி அவர் சமைச்செல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாரு. அப்படி பேசியிருக்கோம். ஃபினான்ஷியல் வைஸ் இது வரைக்கும் அவரும் எதுவும் ஷேர் பண்ணதில்லை. பட் ஆனால் நடுவில் ரொம்ப நாளாக ஒர்க் இல்லாமல் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு ரோல் ஒன்று பண்ணல. பட் பொன்னியில் அவருக்கு கிடைச்சது ஒரு நல்ல ரோல். ஸோ அதை வச்சு நாங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு ஏன்னா ஃபன்னாக இருக்கும் அந்த ரோல். ஸோ அதனால் பண்ணும்போதே நாங்கள் அதை இம்ப்ரவைஸ் பண்ணி பண்ணும் போது அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். ஃபினான்ஷியல் விஷயமா அவர் எதுவும் பெருசாக என்கிட்ட பேசினதும் இல்லை. ஏன்னா நம்ம அந்த உடம்பு சரியில்லாமல் ஆனதுக்கப்புறம் பேசும்போது கூட அதை பற்றி எதுவும் கேட்கல. நம்ம பேசும்போது கேட்டபோது கூட அந்த பற்றி விஷயம் ஃபினான்ஷியல் பற்றி எதுவுமே என்கிட்ட சொன்னதில்லை. பொன்னி சீரியலில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப நெகட்டிவ் ஷேடாக தான் இருக்கும். அவர் உண்மையாகவே மனசளவில் எவ்வளோ நல்லவர் அப்படின்னு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கா? எக்ஸாம்பிள்லாம் இந்த சமைச்சு கொடுக்குறது ஒரு இது தானேங்க. நம்ம இப்போ அவர் எனக்குன்னு ஒருத்தர் சமைச்சு ஒரு மெனக்கெட்டு ஒருத்தர் சமைச்சு எடுத்து வந்து கொடுக்குறதே ஒரு பெரிய விஷயம் தான். அது ஒருத்தர் பிடிச்ச அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனசு இருக்கும் அவருக்கு. ப்ளஸ் யாருமே கஷ்டப்படணும்னு நினைக்க மாட்டாரு. கரெக்டாக எப்போ சார் அவர் ஆஸ்பத்திரி போகணும் முடிவு பண்ணாரு? ஏன்னா ஆஸ்பத்திரி நிறைய பேருக்கு விசாரிக்கும் போது என்ன சொன்னா அவர் ஆஸ்பத்திரி போகலை, அவரே டேப்லெட். அதுதான் அது என்ன ஒரு பெரிய மைனஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரியல அவர் எவ்வளோ நாள் டேப்லெட்ஸ் எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. பட் என்கிட்ட ரீசெண்டாக அதாவது நான் அவர் இந்த சீரியல் விட்டு போகிறதுக்கு அந்த கேப் விடுறதுக்கு முன்னாடி ஜூலை ஜூலை தான் லாஸ்ட் ஷெட்யூல் அவர் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கு 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட வந்து இந்த ஹாஸ்பிட்டல் போகணுன்ற ஒரு சின்ன பெர்மிஷன். அதாவது எனக்கு வயிறு வலிக்குது, நான் காலைல ஒரு 15 மினிட்ஸ் லேட்டாக வரட்டுமா 20 மினிட்ஸ் லேட்டாக வரட்டுமான்றது ஒரு ஃபோன் காலாக வரும். டேரெக்டாக எனக்கு வராது, மேனேஜர் மூலியமாக வரும். நான் என்ன சொன்னால் வயிறு வலிக்குதான்னு சொல்கிறாரு. ஸோ அதனால சரி ஓகே 15 மினிட்ஸ் ஆனால் வீடு பக்கத்தில் தானே வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இது வந்து ரெகுலராக அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சது. மேனேஜர் வந்து என்கிட்ட ரெகுலராக வந்து சார் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு வந்துடுறான், சார் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு வந்துடுறான். ஸோ ஈவினிங் முடிஞ்சிருச்சுன்னா போயிட்டு அந்த மாதிரி வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறாருன்னா எனக்கு இது ரெகுலராக வரும்போது தான் நான் கூப்பிட்டு கேட்டேன், என்ன சார் ஆச்சு, என்ன ப்ராப்ளமா, ஏன் வயிறு வலிக்குதுன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கீங்க, போய் செக் பண்ணிங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை சார் அது நார்மல் வயிறு வலி தான், நான் ஹோமியோ டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஓகே தான் சார்னாரு. ஓகே தானே அப்படின்னா ஓகே தான்ட்டார். அப்புறம் திருப்பி ரெகுலர் ஷூட்டிங் வந்துட்டு இருக்கும்போது அவரால் முடியலையான்னு தெரியல, நேராக என்கிட்ட வந்துட்டார் ஸ்பாட்டில். எனக்கு முடிஞ்சிச்சா, கொஞ்சம் வயிறு ரொம்ப வலிக்குது, சுத்தமாக முடியல, ஒரு மாதிரி டயர்டாக இருந்தார், ஒரு ஆக்டிவாகவே இல்லாமல் இருந்தார். அன்றைக்கி என்ன ஆச்சுன்னு கேட்டப்போ எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. நான் சொன்னேன் சரி ஓகே நான் அந்த ஷார்ட் முடிச்சுட்டு அனுப்பிச்சி விட்டுறேன் அப்படின்னு. அப்புறம் அந்த ஷார்ட் முடிச்சு அனுப்பிச்சி விட்டாச்சு. நான் அதுக்கப்புறம் திருப்பி காரில் ஒரு நாள் போகும்போது தான் சொல்கிறேன், சரி இவ்வளோ சிவியராக வச்சுட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக ஹோமியோன்றது ஓகே, பட் அது பிகின் ஸ்டேஜுக்கு இருக்கும், இல்லை அது என்னன்றதை அனலைஸ் பண்ணி அதுக்கு நான் இது பண்ணலாம். பட் இவ்வளோ சிவியராக இருக்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் போய் இங்கிலீஷ் மெடிசன்ஸ் பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா தான் அது என்னன்றது இமீடியட் ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. இல்லைனா நீங்கள் தான் கஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்க சார். ஏன்னா ரொம்ப உங்களுக்கே தெரியுதா, இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து வயிறு வலிக்குதுன்ட்டே இருக்கீங்க, அது என்னன்னு கொஞ்சம் பார்த்துருங்க சார் அப்படின்னா. ஆமாம் சார் பார்க்கணும் சார். எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நான் சொல்லி போனேன்னு சொல்லல, பட் எனக்கு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அந்த சிவியர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து இது இங்கிலீஷ் மெடிசன் ட்ரை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நானும் கரெக்டாக அந்த சீரியல் ஓகே பண்ணிட்டு நம்ம அடுத்த சீரியல் வந்தோம். அவரும் கரெக்டாக நின்றுட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த டீம்ல இருந்து நேத்தன் சாருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவர் கால் பண்ணேன், அவர் எடுக்கல. எனக்கு தெரிஞ்சிருச்சு சரி ஓகே அவர் நிறைய கால்ஸ் அவாய்ட் பண்ணுறாருன்னு சுற்றி ஒரு டாக் வந்துச்சுனால சரி ஓகே ஃபைன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க ஒய்ஃப் மிஸ்ஸஸ் வே ஒரு ஷோவில் பார்த்தேன், விஜய் டிவி அவார்ட் ஷோவில் பார்த்தப்போ அவங்ககிட்ட தான் கேட்டேன் எப்படி இருக்காரு ஓகேவா அப்படின்னா. ஓகே ஹீஸ் ஃபைன்னாரு. ஆக்சுவலி அவர் அதுக்கப்புறம் நான் பேசினப்போ என்ன சொன்னார்னா, நான் சார் ஃபர்ஸ்ட் இது முடிச்சிருக்கேன், ஸோ எவ்ரிதிங் வில் பி ஃபைன், நான் 3 monthsல வந்துடுவேன் சார். நீங்கள் அதனால அவருக்கு நான் வெளியே வந்து தெரியாது. ஸோ நான் 3 monthsல வந்துடுவேன் சார், என் கேரக்டர் யாரும் மாற்றிடாதீங்க, நான் வந்துடுறேன், நம்ம பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக ஹாப்பியாக ஒரு வாய்ஸ் நோட் போட்டார். நான் சொன்னேன் சார் நீங்கள் தைரியமாக நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எதுக்கு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் சார், ரீப்ளேஸ் பண்ணதான் எப்பயோ பண்ணிட்டு போயிருக்க போகிறேன், எனக்கு நீங்கள் வரணுன்றனால தான் இது ஏதோ ஒரு கதையில் ஒரு நீங்கள் போய் ஃப்ரெண்டை பார்க்க போகிறீங்க அப்படின்றது ஏதோ ஒரு மாற்றங்கள் மட்டும் தான் கொடுத்துருக்கோமே தவிர ரீப்ளேஸ்க்கு நாங்களும் யோசிக்கல சார். நீங்கள் அதெல்லாம் யோசிக்க வச்சுங்க, நீங்கள் தைரியமாக இருங்க, ஒர்க் ரிலேட்டடாக நீங்கள் எந்த இஷ்யூவும் யோசிக்காதீங்க, நீங்கள் எப்போ வந்தீங்கனாலும் உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேலை இருக்குது சார், நீங்கள் அதனால் ஒரி பண்ணாதீங்கண்ணா. ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது இந்த வார்த்தைகள்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் நோட் போட்டார்.
அப்புறம் அப்போ டெக்ஸ்ட் எப்படி இருக்கீங்க, இது இப்போ இந்த கான்வர்சேஷன் தான் இருந்துச்சு. பட் லேட்டரா திடீர்னு அந்த நான் சொல்றேன், இவர் இறக்குறதுக்கு 2 நாள் முன்னாடி நினைக்கிறேன், அவங்க பொண்ணோட பர்த்டேக்கு ஏதோ இன்வைட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அது வந்து என்னால முடியல, ஸோ அதனால வந்து இதாயிருச்சுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துச்சு. நான் அன்னைக்கும் கால் பண்ணலாம்னு நினைச்சேன், எனக்கு அங்கே டவர்ல இருந்தா சரி கால் பண்ணலாம்னு நினைச்சேன், கேன்சல் ஆயிடுச்சுன்னா சரி கீழே இறங்கிட்டு கால் பண்ணலாம்னு நினைச்சோம். பட் அன்னைக்கு நைட்டே எனக்கு வந்து மறுநாள் நைட்டு வந்து எனக்கு உண்மையிலே பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. அது மாதிரி இருந்துச்சு. நேற்று என்னால் போக முடியல, ஆனால் போனவங்க எல்லாரும் சொன்னது வந்து நேத்திரன் நான் பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவர் என்கிட்ட சொல்லும் போதே சார் நான் 78 kg இருந்தேன், இப்போ நீங்க என்ன பார்த்தீங்கன்னா உண்மையிலே நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க, கிட்டத்தட்ட நான் 40 kg ஆகிட்டேன், ஒரு 2 monthsல வந்து நான் இவ்வளோ கேஜிஸ் குறைஞ்சிட்டேன் சார், நான் ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்கேன், எனக்கு கஷ்டமா இருக்கு, ஸோ அதனால நீங்க என்ன பார்க்க வேணாம் இப்படி எனக்கு வாய்ஸ் நோட் போடுறாரு. நான் பரவாயில்ல சார், அதனால ஒன்றும் இல்லை, நான் பார்க்குறேன் அப்படின்னா. இல்லை சார் வேண்டாம், நான் சரியாயிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், அப்போ வாங்க அப்படின்ட்டு. இவ்வளோ கான்வர்சேஷனில் தான் இருந்தோம், பேசிட்டு தான் இருந்தோம். பட் இது நான் உண்மையிலே வந்துருவாரு, ஏதோ கொஞ்சம் சரியாயிட்டு வந்துருவாரு, பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இது டெஃபினெட்லி அக்செப்டே பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. ஒரு ஆத்மா இருந்தாலும் இவ்வளவு நல்ல நண்பர்களை வந்து அவர் சேர்த்து வச்சிருக்காரு, அதுவே வந்து மிகப்பெரிய பரிசு. அவருக்கு ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துருவாங்க எனக்கு தெரிஞ்சு. சரி, நான் ஃபர்ஸ்ட் பிகினிங் நான் அசோசியேட்டாக இருக்கும்போது அவர் வந்து சீனியர் ஆர்டிஸ்ட். ஐ தாட் ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக இருப்பாங்க, சீன் போடுவாங்க இப்படிலாம் நான் நினச்சிருக்கேன் அவரை ஃபர்ஸ்ட். பட் நான் பாவம் கணேஷன் ஒரு ப்ராஜெக்ட் செகண்ட் யூனிட் என் டேரக்டருக்கு போடுவேன், நான் போய் ஒர்க் பண்ணும்போது நீட்டாக ஒரு பேச மாட்டார். சரி, நம்ம அது இல்லாமல் நம்ம செகண்ட் ப்ராஜெக்ட் போகும்போது நம்ம பெருசாக யாருமே கேட்டுக்க மாட்டோம். இந்த ப்ராஜெக்ட்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணும்போது தான் பரவாயில்ல, இவ்வளோ கைண்டடாக இருக்காங்க. ப்ரொஃபஷனலிசம் அப்படின்றது இந்த பழைய ஆர்டிஸ்ட் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா தெரியும். டைமுக்கு வந்துடுவார், எந்த டார்ச்சர்ஸ் கிடையாது, நீட்டாக சீனுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் செய், நீங்கள் அது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே சார் நான் சார் நீங்கள் தலையில் படுத்து அந்த பக்கத்தில் அந்த சேராக இருக்குது சார், அந்த இடத்துல குடிச்சிட்டு விழுந்துருக்கிற மாதிரிலாம் இருக்கணும், செவர்லாம் ஏறி குதிக்கணும், அதெல்லாம் இருந்துச்சு, நம்ம கேட் ஏறி குதிக்கணும் அப்போ இப்படிலாம். அவரும் அதெல்லாம் ஒன்றுங்க சார், அதெல்லாம் ஒன்று சார், ஏறி குதிக்கிறாரு, வேட்டி ஆகுறது, அவரு இந்த சைடு ஒரு மாதிரி எதுவுமே இல்லை. அவர் சீனுக்கு ஓகே சார், நல்லா இருந்துச்சு சார், சாட்டிஸ்ஃபைடா சார், ஓகே சார் இப்படிதான் இதுதான் கேட்பாரு தவிர. ஸோ அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு மாதிரி ப்ளசண்டா இருக்கும். ஸோ ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் அவர். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.